இந்திய நாடு சித்தர்களுடைய பூமி. கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் சித்தர்கள் பரவி இருக்கிறார்கள். அதிலே தமிழகத்திலே நிறைய சித்தர்கள், அண்மை காலத்தில் கூட சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் 1994 சமாதியானவர் ஒரு பெரிய சித்தர். அவரை பற்றி இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். சாதாரணமாக சித்தர்கள் தங்களை அதிகமாக வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள், மறைந்திருப்பார்கள். அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய செயல் அதை பார்த்து கொண்டிருப்பார்களே தவிர அவர்களை பற்றி நாம் அதிகம் பேச வேண்டும் என்று அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அவர்கள் விரும்பினால் அன்றி நாம் பேச முடியாது. நமக்கு அவர்கள் சக்தியில் ஒரு சிறு பகுதிதான் காட்டப்படும். இதை வைத்துக்கொண்டு இவ்வளவுதான் இந்த சித்தர் என்று யாரும் முடிவு கட்டிவிடக்கூடாது. நமக்கு காட்டப்பட்டது மிகச் சிறு பகுதி. மூன்றாவது, அழுது அடைத்தால் அவர்கள் தரிசனம் கிடைக்கும். யாரெல்லாம் சித்தர்களை துன்பம் வரும் பொழுதும் இன்பம் வரும் பொழுதும் நினைக்கிறார்களோ அவர்களோடு சித்தர்கள் வாழ்கிறார்கள். நினைத்தால் காட்சி கொடுப்பார்கள். உன்னை மறந்திடுவேனோ மறப்பறியேன் என்று ராமலிங்க சாமி பாடியது மாதிரி சித்தர்களை நாம் மறக்காமல் இருந்தால் அவர்கள் நம்மை மறக்காமல் இருப்பார்கள். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் சித்தர்கள் நமக்கு வலிய வந்து உதவி செய்வார்கள். நீங்கள் அடுத்தவனுக்காக பாடுபட்டால் சித்தர்கள் உங்கள் வாழ்க்கை பொறுப்பை அவர்கள் கையில் எடுத்துக் கொள்வார்கள். ஆணவக்காரர்களை அடித்து விரட்டி விடுவார்கள். பாவிகள் அங்கே போக முடியாது. மனம் சுத்தம் இல்லாதவர்கள் அங்கே போக முடியாது. இது சித்தர்களுடைய இயல்பு. இப்படி வாழ்ந்த ஒரு சித்தர் கோடி சுவாமிகள். யார் வந்தாலும் கோடி கோடியாய் பெருகட்டும், கோடி கோடியாய் பெருகட்டும் அப்படின்னு சொன்னதுனால அந்த சித்தருக்கு கோடி சுவாமிகள்னு பேர். கிட்டத்தட்ட 340 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்த ஒரு பரம ஞானி கோடி சுவாமிகள். பார்க்கிறதுக்கு காந்தி மாதிரி இருப்பார். முகத்திலே அந்த சாந்தம் தவழும். நல்ல சிவந்த திருமேனி, பெரிய தாடி, மீசை, அருள்மழை பொழியும் கண்கள், அன்பு தவள் முகம், அருள் சுரக்கும் விழி, அமுதமூறி இன்பொழுகின் திருவாயில் இனிக்கின்ற பேச்சு, இதையெல்லாம் சேர்த்தால் கோடி சுவாமிகள். எங்கே வாழ்ந்தார்? பொள்ளாச்சின்னு ஒரு ஊர். பொழில் வாய்ச்சி, அதுதான் பொள்ளாச்சி. சிறந்த தொழில் அதிபர்களும் உயர்ந்த கவிஞர்களும் பெரிய ஞானிகளும் பிறந்த ஊர் பொள்ளாச்சி. சித்பவானந்த சுவாமிகள், சிற்பி பாலசுப்பிரமணியம் என்ற பெருங்கவிஞர், நம்முடைய அருட்செல்வர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் எல்லாம் அந்த பொள்ளாச்சி பகுதிக்கு புகழ் சேர்க்கக்கூடிய பெருமக்கள். அந்த பொள்ளாச்சியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் புரவிபாளையம்னு ஒரு ஊர். புரவிபாளையம் துறவி ஆலயம் என்று போற்றக்கூடிய அளவுக்கு அந்த ஊரிலே 30-35 ஆண்டுகள் இருந்து அருள்மழை பொழிந்தவர் கோடி சுவாமிகள். நாம் இப்பொழுது அவரை சிந்திக்க நினைக்கிறோம். சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, தூக்கம் கிடையாது. யாராவது கட்டாயப்படுத்தி ஊட்டினால் கொஞ்சம் சாப்பிடுவார், பெரும்பகுதி வெளியில் தள்ளி விடுவார். ஏதாவது பழம் கொண்டு போனால் அந்த பழத்தை வாயில வைப்பார், சுவைப்பார், துப்பி கொடுத்துவார். அதுதான் பிரசாதம். இந்த பிரசாதத்துக்கு ஏங்கின பெருமக்கள் ரொம்ப பேர். இந்த பிரசாதம் எல்லோரையும் காப்பாற்றி இருக்கிறது. பொல்லாத நோய்களிலே இருந்தெல்லாம் காப்பாற்றி இருக்கிறது. எச்சில் பரிமாற்றம், இதய பரிமாற்றம். கண்ணப்பன் எச்சில் காலத்தி அப்பனுக்கு உகப்பாயிற்று. சாமி கொடுக்கிற பிரசாதம் அப்படித்தான். இனிப்பு, பழம் இவற்றை சுவைப்பார், பெரும்பகுதி உமிழ்ந்து விடுவார். கோடி கோடியாய் பெருகட்டும், கோடி கோடியாய் பெருகட்டும், இதான் அவர் வாயில வர்ற வார்த்தை. இந்த லட்சமெல்லாம் அவருக்கு பிடிக்காது, எல்லாம் கோடி தான். ஆளுக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போடும்பார். பெரும்பகுதி பேர் காலில் விழுந்தா, நல்ல வசதி உள்ளவங்களா இருந்தால் 1000 பேருக்கு சாப்பாடு போடுங்க.
என்ன சும்மாவா இருக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போடுறதுன்னா? அன்னதானம் செய். மனம் மகிழ்ச்சியோடு எவன் ஒருவன் சாப்பிட்டு விட்டு போகிறானோ அவனுக்கு சோறு போட்ட புண்ணியம் உன்னை சேரும். கதவும் இல்லை, காவலும் இல்லை, சமத்துவ பந்தி சாப்பாடு. அங்கே அத்தனை பேர் சாப்பிட்டார்கள் புரவிபாளையத்திலே. ஒரு நாளைக்கு 1000 2000 பேர். மூட்டை மூட்டையே அரிசி கிடக்கும். அதுக்கு கதவும் கிடையாது, காவலும் கிடையாது. சாமிதான் கதவு, சாமிதான் காவல். ஷீர்டி சாயிபாபாவின் மறு அவதாரம் என்று அவரை பற்றி பல பெருமக்கள் கூறினார்கள். எப்போ பிறந்தார் தெரியாது, யார் அப்பா அம்மா தெரியாது, எங்கே வாழ்ந்தார் ரொம்ப பேருக்கு தெரியாது. சில செய்திகள் மட்டும் தெரியும். கொஞ்ச காலம் தனுஷ்கோடியில் இருந்தார், அதை ஒட்டிய பகுதிகளில் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு வந்தார், அதுக்கப்புறம் புரவிபாளையத்துக்கு வந்தார். அதுக்கு முன்னாலே எங்கே இருந்தார் யாருக்கும் தெரியாது. அவருடைய வாழ்க்கையில் சில நிகழ்ச்சிகளை மட்டும் நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். நடராஜன் என்று ஒரு பெரியவர், அவரை பற்றி அருமையான நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே நிறைய செய்திகள் இருக்கின்றன. அவற்றுள் சிலவற்றை மட்டும் நாம் இப்பொழுது நினைக்கிறோம். ஒரு பக்தர், அவருக்கு வரதராஜுலுன்னு பேர். இப்போ 4 பெண் குழந்தை அவருக்கு. மனைவி வயிற்றிலே இப்பொழுது கர்ப்பம். கனவிலே ஷீர்டி சாயிபாபா காட்சி கொடுக்கிறார். மனைவி கனவிலே ஷீர்டி சாயிபாபா காட்சி கொடுக்கிறார். மடி நிறைய மல்லிகைப்பூவை கொடுத்தாராம். ஒன்றும் புரியலை. பெட்டியில் வை அப்படின்ட்டு போயிட்டார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. மல்லிகைப்பூ கொடுத்தா பெண் குழந்தைன்னு அர்த்தம். இவருக்கு கவலை. இப்போவே 4 பொண்ணு, இனி 5ஆவதும் பொண்ணா அப்படிங்கிற ஒரு கவலை. யாருக்கு? வரதராஜுலுவுக்கு. ஒரு 8 நாள் ஆச்சு. திரும்ப ஒரு கனவு. திரும்ப பாபா, பங்குனி மாதம் 16ஆம் நாள் உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டார். பங்குனி மாதம் 16ஆம் நாள் உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும். உன் தோளில் போட்டிருக்க சிவப்பு துண்டை எனக்கு கொடு. பாபா மாதிரி ஒரு காட்சி. யாருன்னு புரியலை. உன் தோளில் போட்டிருக்கிற சிவப்பு துண்டை எனக்கு கொடு, மீண்டும் தெற்கே சந்திப்போம். அவ்வளவுதான். யாரு என்னன்னு புரியலை. கனவில் காட்சி. ஞானிகள் கனவில் வருவார்களா? கட்டாயம் வருவார்கள். கடவுள் கனவில் வருவாரா? நினைத்து படுத்தால் கட்டாயம் வருவார். கொஞ்சம் நினையுங்கள். நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவினும் வடிபடல் மறவே நம்மான். புனல் வெறி நறுங்கொன்றை போதணிந்த கனல்லறி அனல் புல்கு கையவனே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேன், அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. சம்பந்த சுவாமி பாடுகிறார். கனவிலே ஞானி காட்சி கொடுத்தார். சொன்ன மாதிரி ஆண் குழந்தை பிறந்துச்சு. கொஞ்ச காலம் ஆச்சு. தனுஷ்கோடிக்கு போறார் இந்த வரதராஜரு. தனுஷ்கோடியில் ஒரு சாமி நிற்கிறார் தூரத்தில். தனுஷ்கோடியே இப்போ காணாம். ராமேஸ்வரத்திலிருந்து கொஞ்ச தூரம் தனுஷ்கோடி கடல். அங்கே ஒரு கோயில் இருந்தது. அந்த காலத்திலே அருளப்பர் கோயில் ஒன்று இருந்தது. இப்போ எல்லாம் கடலுக்குள்ளே போயிடுச்சு. அந்த காலத்தில் அந்த இடத்துல ஒரு சந்நியாசி தாடியோடும் மீசையோடும் ஒத்த காலில் நின்று தவம் பண்ணிட்டு இருக்கார். இவருக்கு ஆச்சரியம் வரதராஜுலுவுக்கு. அங்கே போய் பார்க்குறார் யாருன்னு. இந்த கனவுல பார்த்த முகம் தெரியுது. ஓ, அன்னைக்கு பாபா மாதிரி ஒருத்தர் வந்தாரே, அவர் இவர்தான். பக்கத்தில் போகிறார், கும்பிடுகிறார். நான் உன் வீட்டுக்கு வரட்டுமா? எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம். ஞானிகள் நம்முடைய வீட்டில் வந்து சாப்பிடுவார்களேயானால் 1000 கோடி பாவங்கள் போய்விடும். அகரம் 1000 அந்தணர் கீயிலன், சிகரம் 1000 செய்து முடிக்கிலன், பகரும் ஞானி பகருன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே. திருமூலர் திருமந்திரத்திலே சொல்றார். அந்தணர்களுக்கு 1000கணக்கில் கொடுப்பதை காட்டிலும் 1000 கோயில்களில் திருக்குடன் நன்னீராற்று விழா செய்வதை காட்டிலும் ஒரு ஞானிக்கு ஒரு பகல் உணவு தந்தால் அது 1000 புண்ணியத்தை உண்டாக்கும். திருமூலர் திருமந்திரத்தில் பாடுறார். உன் வீட்டுக்கு வர்றேன். இவருக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம் தாங்கலை. நண்பர்கிட்ட வந்து சொன்னார். நண்பர் சொன்னார், அவரா,
அவர் அங்கே காவல்காரர் மாதிரி நிற்கிறார். அந்த பகுதிக்கெல்லாம் அவர் தான் காவல்காரர். கருப்பண்ணசாமி காவல்னு சொல்கிறோமில்ல, அது மாதிரி இந்த சன்னியாசி தான் அந்த பகுதியில் காவல்காரர். அதை விட்டு விட்டு உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டார் என்னமோ சொல்லியிருக்கார். இவருக்கு சந்தேகம். சொன்ன நாள் அன்னைக்கு அவர் பக்கத்தில் போய் நிற்கிறார். அவர் இவர்கிட்ட நிற்கிறார். என்ன கப்பல் வந்துருச்சா? தனுஷ்கோடிக்கு கப்பல் வந்த காலம். கப்பல் வந்துருச்சு, சரி புறப்படலாமா? பார்க்கிறார், புறப்படலாம். ஒரு நாய் வந்தது. நாயை ஒரு பார்வை பார்த்தார். நீ காவலை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். காவல் பொறுப்பை வைரவரிடம் ஒப்படைத்தார். பரமஞானி அங்கிருந்து புறப்பட்டார். இவருடைய வீட்டுக்கு வந்து விட்டார். வந்து உட்கார்ந்தார். சாப்பாடு போட்டார்கள். கையால் தொட்டார். 3 முறை ஆசீர்வாதம் பண்ணினார். பரிபூரணம், பரிபூரணம், பரிபூரணம். குழந்தைகளுக்கெல்லாம் கொடு. அவ்வளவுதான். சாமி சாப்பிடலை. தொட்டு ஆசீர்வாதம் பண்ணா போதும். ராமனை பார்க்க குகன் வந்தான். குகன் என்ன கொண்டு வந்தான் தெரியுமா? தேனும் மீனும் கொண்டு வந்தான். மலை உச்சியிலே உள்ளது தேன், கடல் ஆழத்திலே உள்ளது மீன். என்னுடைய அன்பு மலையை விட உயர்ந்தது, கடலை விட ஆழமானது அப்படின்னு காட்டுற மாதிரி வேட்டுவன் குகன் தேனும் மீனும் கொண்டு வந்தான். ராமச்சந்திரமூர்த்தி உட்கார்ந்து இருக்கார். சுற்றி வர முனிவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பார்க்குறான், இவர் சாப்பிடுவாரா? தேனும் திருத்திய மீனுமா? திருத்திய மீன்னா தெரியுமா? இந்த முள்ளெல்லாம் எடுத்து விட்டு தெளிவாக இருக்கு, அப்படியே சாப்பிடலாம், லட்டு மாதிரி. தேனும் திருத்திய மீனும் கொண்டு வந்தேன், என்கொல் திருவுள்ளம்னா. சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாது, மரியாதை. தங்கள் திருவுள்ளம் எப்படியோ. சாப்பிடுவாரா மாட்டாரா? சாமி என்ன தெரியுமா செய்கிறார்? ராமச்சந்திரன் என்ற அந்த பெருமான் பார்க்கிறார். பரிவினில் தளிய எண்ணில் பவித்திரம். நீ அன்போட கொடுத்தா அது பவித்திரம் ஐயா, அது புனிதமானது. நாம் உண்டனம். கையினால தொட்டுட்டு கெடுத்து விட்டார். சாப்பிட்ட மாதிரி. அது மாதிரி யாரும் சாப்பாடு போட்டா இந்த கோடி சுவாமிகள், அவர் பேரு தெரியாது, கோடி சுவாமிகள் தான் நமக்கு தெரியும். இவர் கையினால் தொடுவார், ஆசீர்வாதம் பண்ணுவார். பரிபூரணம், பரிபூரணம். குழந்தைகளுக்கெல்லாம் கொடு. ஒரு 8 நாள் ஆச்சு. அந்த வீட்டு அம்மா கஞ்சி காய்ச்சறாங்க. சூடா இருக்கு கஞ்சி. கோடி சுவாமி வந்துட்டார். கூப்பிடாமலே வந்துட்டார். அன்புள்ள இடத்துக்கு இறைவன் ஓடி வருவான். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன். சாமி வந்துட்டார். கஞ்சி அடுப்பில் இருக்கு. எடுத்தார். சூடு அப்படியே இருக்கு. குடிச்சுட்டார். மட மட மடன்னு குடிச்சார். கோடி கோடியாக வரும் போ, நான் கோடி வருஷம் வாழ்வேன். எல்லாம் கோடி தான் சாமிக்கு. அதை விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த இல்லம் மிக சிறப்பாக செழித்தது. அந்த பிள்ளைகள்லாம் ஒரு முறை வறுமையில் வாடிற்று. சாமி ஒரு பெரிய அங்கி போட்டிருப்பார். அந்த அங்கிக்குள்ள கையை விட்டார். எடுக்கிறார். பூரா காலனாவா வருது. காலனாவை பூரா கொடுப்பார். அப்படி அவர் கையினால காலனா வாங்கினால் வறுமை போய்விடும், வளங்கிடைக்கும். இலையில வச்சா சாப்பிட மாட்டார். ஊட்டி விட்டால் கொஞ்சம் உண்பார். குழந்தை மாதிரி. யாராவது ஊட்ட வேண்டும், அதுவும் ரொம்ப கொஞ்சம், அதுவும் எப்பவாவது தான். ஒரு முறை இவரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் நண்பரை கூட்டிகிட்டு வந்தார். வர்ற போது வெளியில சொன்னார், இந்த கோடி சுவாமிகள் சாதாரணப்பட்டவர் இல்லை, ரொம்ப பெரியவர் சொல்லிட்டாரா. இங்கே வந்தாச்சு. உள்ள வந்து கும்பிட்டாங்க. கும்பிட்ட உடனே கோடிசாமி திரும்பினார். அந்த சொன்னவரை பார்த்தார். என்னை நீ முற்றும் தெரிந்து கொண்டு விட்டாயா? என்னை சாதாரணப்பட்டவன் அல்ல என்றாயே, என்னை பற்றி உனக்கு முழுக்க தெரியுமா? ரொம்ப கோபத்தோட கேட்டார். இது கேட்ட உடனே இவருக்கு பயம் வந்துருச்சு. நடா சாமி கோவிச்சுக்குவார் போல தெரியுதே, நம்மளை பற்றி இப்படி சொன்னதே தப்பாக எடுத்துக்கிட்டாரோ, நம்ம தான் சொல்லிவிட்டோன்னு தெரியாமல். ஆனால் இவர் பெரிய மனுஷன் தானே. பார்க்குறாரா, உடனே ஒரு சிரிப்பு, குழந்தை மாதிரி இடிச்சிரிப்பு. ஏன் விளையாட்டு? நீ சொன்னதுக்காக உனக்கு நான் தரக்கூடிய ஒரு பரிசு, உனக்கு ஒரு குறையும் வராது, கோடி கோடியாய் வாழ்வாய்.
அந்த அன்பருக்கு பெயர் நடன சபாபதின்னு பேர். சாமி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணினார். இதான் ஞானிகளுடைய விளையாட்டு. நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு கோபம் வந்தாலும் நமக்கு புண்ணியம், அவங்களுக்கு குணம் வந்தாலும் நமக்கு புண்ணியம். இன்னொரு அன்பர் ஒரு முறை இந்த புறவிபாளையத்தில் ஒரு பெரிய ஜமீன்தாருடைய வீடு. அந்த வீட்டில் தான் சாமி மாடியில் இருப்பார். கீழே நிறைய பேருக்கு சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் காரில் வர்றார். சாமி இங்கே இருந்து சொல்லி விடுறார், வழக்கமாக கார் நிறுத்துகிற இடத்துல இந்த காரை நிறுத்த வேண்டாம், பக்கத்திலே உள்ள பந்தலுக்கு அடியில் நிறுத்த சொல்லுங்கள். அவர் எப்பவும் வழக்கமாக நிறுத்துகிற இடம் நிறுத்தாதே, பந்தலுக்கு பக்கத்தில் நிறுத்து. சாமி சொல்லிட்டார். சரி, கொண்டு காரை பந்தலுக்கு பக்கத்தில் நிறுத்தி விட்டார். நிறுத்திட்டு சாமிகிட்ட வந்து உட்கார்ந்தா மழை கொட்டுது, இடி விழுந்தது பழைய இடத்துல. இவர் பழைய மாதிரி காரை அங்கே நிறுத்தி இருந்தா அந்த இடி அந்த காரை சாப்பிட்டு போயிருக்கும், முடிஞ்சிருக்கும். சாமிக்கு எல்லாம் தெரியும். சின்ன சின்ன விஷயத்தில எல்லாம் உதவி செய்வார். அதுதான் சித்தர்கள் இயல்பு. அவங்களுக்கு இது சர்வ சாதாரணம், நமக்கு இது ரொம்ப பெரிய செயல். இன்னொரு நிகழ்ச்சி, காசியில் நினைத்தாலே புண்ணியம். காசி விஸ்வநாதர் ஜோதி ஸ்வரூபம். காசியை பற்றி பேசுவதும் காசியில் வாழ்வதும் சிறப்பு என்று சான்றோர்கள் கூறுகிறார்கள். காசிக்கு மிஞ்சின பதியும் இல்லை, கங்கைக்கு மிஞ்சின நதியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. காசியில் ஒரு மிலிட்ரி இராணுவ அதிகாரி கிஷோர் சர்மான்னு அவருக்கு பேர். அவருக்கு ஹிந்தி தெரியும், தமிழெல்லாம் தெரியாது. கனவுல இந்த சாமி காட்சி கொடுக்கிறார். காசி எங்கே இருக்கு, புறவிபாளையம் எங்கே இருக்கு. அவர் கனவுல இவர் காட்சி கொடுக்கிறார். ஒன்றும் புரியல. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அறை, அந்த அறையில் இந்த சுவாமி கோடி சுவாமி காட்சி அங்கே கிடைக்குது. நனவு புறவிபாளையத்தில், கனவு காசியில். என்னமோ தெரியல, இந்த சாமி அடிக்கடி காட்சி கொடுக்கிறார். மகான் அரவிந்தர் பிரெஞ்சு மாதுக்கு அடிக்கடி காட்சி கொடுத்தார். அந்த பிரெஞ்சு மாது மிரா அல்பான்சா இங்கே வந்து மகான் அரவிந்தருக்கு மாணவியாக மாறி பின்னால் அன்னை என்று போற்றப்பட்டு அரவிந்தருடைய அருள் வழியை எல்லோருக்கும் திறந்து வைத்தார். அது மாதிரி கோடி சுவாமிகள் அங்கே காட்சி கொடுக்கிறார் காசியில. சரி, என்னமோ தெரியல, யாரோ ஒரு சாமியார் விட்டுட்டார். இந்த கிஷோர் சர்மாவுடைய நண்பர் ஒருத்தர், அவர் ஒரு வியாபாரம் பண்ணார். வியாபாரத்தில் நஷ்டமாக போச்சு, தாங்க முடியலை, நொடிச்சு போச்சு. என்னடா பண்ணுறதுன்னு தெரியலை, கடன் அதிகம். ஒரு ஜோசியர்கிட்ட போனார், எங்கே, காசியில். அந்த ஜோசியர் சொன்னார், தமிழ்நாட்டில் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் புறவிபாளையத்துக்கு போ, அங்கே ஒரு சாமியார் இருக்கார், அவர் காப்பாற்றுவார். இவர் காசியிலிருந்து புறவிபாளையத்துக்கு புறப்படணும். இந்த கிஷோர் சர்மாங்கிற அதிகாரியையும் அழைத்து கொண்டார். அதிகாரி கிஷோர் சர்மாவும் இந்த வியாபாரத்தில் நஷ்டப்பட்ட நண்பரும் அங்கிருந்து புறப்பட்டார்கள். நேர புறவிபாளையத்துக்கு வந்தார்கள். ஜமீன்தார் வீட்டு அரண்மனை, மேலே சாமி. மேலே வந்து பார்க்கிறார், கனவிலே வந்த சாமி இங்கே உட்கார்ந்திருக்கார். என்னை ஆச்சரியப்படுத்தி அவர் மூலம் என்னை கொண்டு வந்து விட்டாரே. சாமி பார்த்து ஒரு சிரிப்புத்தான் சிரிக்கிறார். முன்னாலேயே உனக்கு காட்சி கொடுத்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். அவங்க இந்தியில் பேச ஆரம்பித்தாங்க. கூட இருந்த நண்பர் ஒருத்தர் அதை தமிழில் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். கோடி சுவாமி கையை காமிச்சு நிறுத்தி விட்டார். ஹிந்தியில் பேசட்டும், எனக்கு புரியும். மொழியை கடந்தவர்கள் ஞானிகள், மனசை படிக்கக்கூடியவர்கள் ஞானிகள். அவ்வளவுதான். ஹிந்தியில் அவர் பேச 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 எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரா. ஆசீர்வாதம் பண்ணிட்டு சொல்றார், காசி புண்ணிய நகரம், எல்லாருக்கும் சாப்பாடு போடு, நல்லது நடக்கும், போ. இவ்வளவுதான். எல்லாருக்கும் சாப்பாடு போடு, வயிற்று பசியோடு வந்தவர்களுக்கு சாப்பாடு போடு. இதான் சாமியுடைய அருளாட்சி. கேட்டுட்டு 2 பேரும் காசிக்கு போயிட்டாங்க. காசியில் எல்லாருக்கும் சாப்பாடு. சாமி பேரை சொல்லி அத்தனை பேருக்கும் காசியில் சாப்பாடு நடக்குது.
கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கடன்கள் அடைக்கப்பட்டன. செல்வ வளம் உண்டாயிற்று. காசியில் காசி மடம்னு ஒன்று இருக்குது. அந்த காசி மடம் குமரகுருபர சுவாமிகள் கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டை ஒட்டி கட்டிய காசி மடம். 16, 15 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். அந்த காசி மடத்திலே இவர் சாப்பாடு போட்டார். கோடி சுவாமிகளுடைய கருணையினாலே கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு செல்வம் சேர்ந்தது. எல்லா கடன்களும் அடைக்கப்பட்டு விட்டன. கோடி சுவாமியை தன்னுடைய குருநாதராக வழிபட்டார். காசியில காட்சி. இன்னொரு முறை இன்னொரு செய்தி. ராஜாபாதர்னு ஒருத்தர். நமக்கு இவங்க வரலாறெல்லாம் தெரியாது. அவங்க செஞ்ச சில அருள் நிகழ்ச்சிகளை மட்டும் பார்க்குறோம். ஞானிகள் எப்பொழுது பிறந்தார்கள், எப்பொழுது மறைந்தார்கள் என்பது முக்கியமல்ல, நமக்கு என்ன செய்தார்கள். அதுக்காகத்தானே நம்ம அவங்களை நினைக்கிறோம். சிவபெருமான் கைலாசத்தில் இருக்கிறதுக்காகவா அவரை நினைக்கிறோம்? இல்லை, அவர் நம்ம வீட்டில் வந்து நம்ம வாசப்படியில் நம்மளோட தொழுது வழிபடுமடியர் காவல்கார பெருமாளாக இருக்கிறாரே, அதனால தான் நினைக்கிறோம். இந்த ஞானிகள் ஒவ்வொருவருடைய துன்பத்தையும் தன் தோள் மேல் தாங்கி கொண்டார்கள். நமக்கு அது பெரிய வேலை, அவங்களுக்கு அது சாதாரணமான வேலை. ராஜாபாதர்னு ஒருத்தர் பரமபக்தர். அவர் வீட்டுக்குள்ளே ஒரு அறை. அந்த அறையில் வழிபாடு, பூஜை அறை. அந்த வழிபாடு எதுக்கு தெரியுமா? முடி, மனுஷனுடைய முடி, தாடி, மீசை, தலைமுடி எல்லாம் ஒரு டப்பாவில் வச்சுருக்காங்க. இதுக்கு தினம் அபிஷேகம் அலங்காரங்கள் முடிவு. இந்த டப்பாவுக்கு முடி உள்ளே இருக்குது. என்ன சார் இதுக்கு போய், இது முடியீஸ்வரனுங்கிறார் அவர். நமக்கு முனீஸ்வரனைத்தான் தெரியும், முடியீஸ்வரனை தெரியாது. இது முடியீஸ்வரன். என்னன்னு கேட்டால் ராஜாபாதர் சொல்கிறாரு, கோடி சுவாமிகள் தாடி மீசையோடு இருப்பார். என் சகோதரர் வீட்டுக்கு வந்தார். சகோதரர் வீட்டில் இருந்த பொழுது முடி எடுத்தார். அந்த முடியை நான் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். இதுக்கு பேர் முடியீஸ்வரன். இவரைத்தான் நான் வழிபாடு பண்ணுகிறேன். சாமியை விட அவருடைய முடி அது அங்கே இருக்கிறது, அதற்கு அவளது மரியாதை. தலையிலிருந்து விழுந்துட்டா முடிக்கு மரியாதை இல்லை. ஞானிகளுடைய முடி தலையிலிருந்து விழுந்தாலும் அதற்கு மரியாதை. அதுக்கு முடியீஸ்வரன் பெயர் வைத்து வழிபட்டார்கள். கோடி சுவாமிகளுடைய திருவிளையாடல்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன.